ஹலோ எவ்ரிவன். வீக்கெண்ட் ஆனாலே எல்லாருக்கும் இருக்கிற பிக்கெஸ்ட் சேலஞ்ச் கிராசரி ஷாப்பிங் அண்ட் ரீஸ்டாக்கிங். இந்த வாரம் என்னோட ஒரு குட்டி கிராசரி ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாமா? எவ்ரி சாட்டர்டே எங்களோட ஒரு பிக்கெஸ்ட் ரிச்சுவல் இந்த கிராசரி ஷாப்பிங். அந்த வீக்குக்கு தேவையான கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எதுவா இருந்தாலும் ஈவன் ஸ்நாக்ஸ் கூட பிளான் பண்ணி என்னென்ன வேணுங்கிறத நோட் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போய் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன் சூப்பர் மார்க்கெட் அண்ட் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் 2மே பக்கத்துல இருக்கிற ஏரியா தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். பட் சம்டைம்ஸ் இங்க ஒரு ஏரியா இருக்கு. பெண்டல் ஹில்னு சொல்லிட்டு. அங்க போனோம்னா நம்மளுடைய எல்லா இந்தியன் கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் கூட கிடைக்கும். அங்க போய் அங்க இருக்கிற டீ கடையில ஒரு சூடா ஒரு டீ குடிச்சிட்டு, வடை சாப்பிட்டுட்டு, நம்மளுடைய இந்த ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு ஜாலியா வரலாம். இந்த லிஸ்ட் போடுறதுக்கு மெயின் ரீசனே என்னன்னா, என்னதான் கிராசரி ஷாப்பிங்லாம் போயி, டீலாம் குடிச்சிட்டு ஜாலியா போயிட்டு வந்தாலும், வந்ததும் அந்த பேக் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது தான் வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்ச். எனக்கு அது வந்து கொஞ்சம் பிடிக்காத ஒரு வேலையும் கூட. ஸோ, இத சால்வ் பண்றதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான், நம்ம டைரக்ட்டா எந்த ஒரு லிஸ்ட்டுமே இல்லாம போறப்போ, கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே வந்து தேவைன்னு சொல்லி வாங்கிட்டே இருந்தோம். அண்ட் அத வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. அத யூஸும் பண்ணாம அப்படியே எக்ஸ்பைரி டேட் வந்து தூக்கி போடுறது தான் மிச்சமா இருந்துச்சு. அதனாலேயே இந்த லிஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், லிஸ்ட்ல என்ன இருக்கோ அந்த திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரும்போது, அந்த திங்ஸ எடுத்து வைக்கிறதுக்கும் ப்ராப்பரா அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஆல்சோ டைமும் இதுல வந்துட்டு சேவ் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமா காசு சேவ் பண்ண முடிஞ்சது. எந்த ஒரு வேஸ்டேஜும் இருக்கிறதில்ல. ஈவன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட ஒவ்வொரு வீக்குக்கும் நாங்க என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டு தான் எடுத்துட்டு போவேன். ஏன்னா, ஒரு சில வீக் வந்து எனக்கு ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சில வீக் வந்து மாடரேட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி மாடரேட்டா இருக்கப்போ, ஒரு நாளைக்கு வந்து 2 காய் அந்த மாதிரி கூட செய்ய முடியும். ஆனா, ரொம்ப ஒர்க் ஓவர்லோடா இருக்கிறப்போ, ஒரு நாள் பொரியல், ஒரு நாள் வந்து சுண்டல் அந்த மாதிரி தான் ஏதாவது வச்சு, சம்டைம்ஸ் ஏதாவது சிப்ஸ், அப்பளம்ன்னு கூட வச்சு உப்பேத்திடுவேன். ஸோ அந்த மாதிரி வீட்லலாம் காய் வாங்குறதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்குவோம். ஃப்ரூட்ஸும் கூட அப்படிதான். அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நாங்க வந்துட்டு எடுத்துப்போமோ, அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து வாங்கிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி வாங்குறப்போ, ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் முதல்லயே சொன்ன மாதிரி, ஃபுட் வேஸ்டேஜ் வந்து எங்களால நெறையவே வந்து கம்மி பண்ண முடிஞ்சது. அண்ட் டைமும் கூட சேவ் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்தோமே, வேஸ்ட் பண்ணக்கூடாதேன்றதுக்காகவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு, ரொம்ப நேரம் வந்து ஏதாவது சமைச்சுட்டே இருந்த மாரி இருந்தது. இந்த மாதிரி பண்ணும்போது, எனக்கு அது ரொம்ப ஜாலியாவும் இருந்தது. ஆல்சோ நான் இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு போறதுக்கு முன்னாடியே, அந்த மாதிரி காலியான கிராசரிஸ், ஸ்நாக்ஸ் ஏரியா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி நீட்டா வச்சுட்டு தான் போவேன். அப்படி போறப்போ, வந்ததும் ஏதாவது ஒரு எனக்கு புடிச்ச ஒரு டிவி ஷோ போட்டுட்டு டக்கு டக்குன்னு எடுத்து வைக்க ஈஸியா இருந்துச்சு. தேங்க் யூ.